அண்ட் வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். அண்ட் தமிழ் மீடியம் பசங்களாம் நமக்கு எக்ஸாம் பக்கத்துல வரப்போகுது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளதான் இருக்கு. பிகாஸ் 15ஆம் தேதி ஆர் 16ஆம் தேதி நமக்கு எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாரும் சீக்கிரமா படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்க தாராளமா கீழே நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஆல்ரெடி குரூப்ல இருக்கிறவங்களா இருந்தா குரூப்ல ஒரு மெசேஜ் போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன யூனிட் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய 2 and 3 மார்க் இருக்கிறதுல கொஞ்சம் ஈஸியான யூனிட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இல்லையா? அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் நமக்கு பரிச்சயமா இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்ல 12th வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு படிச்சதுனால அடிக்கடி அந்த யூனிட்டை வந்துட்டு டெஸ்ட் வச்சிருப்பாங்க. நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். பிகாஸ் என்னோட காலத்துலலாம் நான் எந்த யூனிட்டை ஒழுங்கா படிச்சிருப்பேன்னு பார்த்தோம்னா அது ஃபர்ஸ்ட் யூனிட்டா தான் இருக்கும். ஸ்டார்டிங்கா அப்ப நான் 12th வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஜாலியில படிக்க ஆரம்பிச்சது போக போக மண்டக்காய ஆரம்பிச்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் யூனிட்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான யூனிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுலதான் இன்னைக்கு நம்ம 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்னன்னு பார்த்தோம்னா கூலும் விதி. கூலும் விதியை தான் இந்த ஒரு யூனிட் ஃபுல்லாவே சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ கூலும் விதியை வந்துட்டு நம்ம புவியீர்ப்பு விசையோடய கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரியான ஒரு விசை தான். ஏன்னா புவியீர்ப்பு விசைங்கிறது வந்துட்டு வெறும் ஈர்ப்பு விசையை மட்டும் சொன்னுச்சு. கூலும் விதி ரெண்டையும் சேர்த்து சொல்லும். ஈர்ப்பு விசையும் விலக்கு விசையும் சேர்த்து சொல்லும். ரொம்ப டீப்பா போவேன். 2 மார்க்கா படிச்சுக்கலாம். கிளியரா? சோ கூலும் விதியோட வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். நிலைமின் விசையானது புள்ளி மின்துகள்களின் மின்னூட்ட மதிப்பின் பெருக்கல் பலனிற்கு நேர்த்தகவிலும். சோ இதுதான் அந்த 2 புள்ளி மின்துகள். சோ நிலைமின் விசை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 மின்துகள்களோட மின்னூட்ட மதிப்போட பெருக்கல் பலனிற்கு நேர்த்தகவில். அப்ப நிலைமின் விசை எஃப்னு எடுத்துக்கலாமா? எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு? இந்த 2 மின்துகள்களோட பெருக்கல் பலன். அப்போ Q1 into Q2. அது போக என்ன சொல்றாங்க? அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடுக்கு எதிர்த்தகவுல அமையும். அதுக்கப்புறம் இந்த 2 மின்துகள்களையும் நம்ம ஒரு தனித்தனி இடத்துல பிரிச்சு வச்சிருப்போம். சோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவோட இருமடிக்கு எதிர்த்தகவுல இருக்குமாம். அப்படி பார்த்தோம்னா இது நமக்கு எப்படி இருக்குமா? R² இருக்குமா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூலும் விதியோட ஃபார்ம். மேபி நம்ம அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டை எடுத்துட்டோம்னா K போடுவோம். Q1 Q2 by R² எழுதுவோம். இதுதான்ப்பா கூலும் விதி. சோ கூலும் விதி என்ன சொல்லுது? 2 புள்ளி மின்துகளை நம்ம பிரிச்சு வச்சோம்னா நிலைமின் விசை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அந்த 2 புள்ளி மின்துகள்களோட மின்னோட்ட மதிப்போட பெருக்கல் பலன். அந்த 2 மின்துகள்களுக்கும் தனித்தனி மின்னோட்ட மதிப்பு இருக்கும். அதோட பெருக்கல் பலனிற்கு நிலைமின் விசையானது நேர்த்தகவில் அமையும். அது போக அந்த 2 மின்துகள்களோட தொலைவோட இருமடிக்கு எதிர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிளியரா? கூலும் விதியை பொதுவா கூலும் விதி வரையறைன்னு கேட்கலாம். அல்லது எனக்கு கூலும் விதியோட வெக்டர் வடிவத்தை எழுதி அதுல இருக்கிற ஒரு எழுத்தும் எதை குறிக்குது அப்படின்றத நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லியும் நமக்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப வெக்டர் வடிவம்னு பார்த்தோம்னா இது நம்ம புக்ல கொடுத்தாச்சு. சோ 2 புள்ளி மின்துகள்ங்கிறப்போ இந்த மின்துகள் மேல எந்த அளவுக்கான விசையை கொடுத்துச்சு? நிலைமின் விசை. இந்த மின்துகளானது இந்த மின்துகள் மேல எந்த அளவுக்கான விசையை கொடுத்துச்சு அப்படிங்கறத தான் பொது. இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம நிலைமின் விசை வந்துட்டு எழுதுவோம். அப்படின்ற பட்சத்துல நமக்கு இது முதல் மின்துகள், இது 2வது மின்துகள். இப்போ இந்த 2வது மின்துகள் முதல் மின்துகள் மேல எந்த அளவுக்கான விசையை கொடுத்துச்சு அதைத்தான் இந்த வெக்டர் வடிவம் சொல்லுது. அப்ப F vector of 2 2வது மின்துகள் முதல் மின்துகள் மேல கொடுக்கக்கூடிய விசை நிலைமின் விசை. சோ F of 21 இது நமக்கு தெரியும். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K இன்ட்டு நமக்கு கூலும் விதி என்ன சொல்லுது? 2 மின்துகள்களோட பெருக்கல் பலனிற்கு நேர்த்தகவில் அமையும். அதாவது மின்னோட்ட மதிப்புகளோட பெருக்கல் பலனிற்கு எப்படி அமையும்? நேர்த்தகவில் அமையும் சொல்லியாச்சு. அப்ப Q1 into Q2 டிவைடட் பை அதோட தொலைவோட இருமடிக்கு எதிர்த்தகவில் அமையும். இது 2ஓட தொலைவு R அப்படின்னா இது 2க்கும் இருக்கக்கூடிய தொலைவுக்கு இருமடின்றப்போ இதை நம்ம ஸ்கொயர்ல போடும். சோ R². இந்த R∩(1)ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த 2 மின்துகள்களோட ஓரலகு வெக்டர். அது 2க்கும் இடையில இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த R∩(1)2. சோ இதான் கொடுத்திருப்பாங்க. R12 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா Q1 Q2 நோக்கி வரையப்படும் ஓரலகு வெக்டர். Kங்கிறது வந்துட்டு தகவு மாறிலின்னு கொடுத்தாச்சு. Q1 Q2ங்கிறது மின் புள்ளிகள். அவ்வளவுதான்ப்பா. சோ இதுதான் வந்துட்டு கூலும் விதியோட வெக்டர் வடிவம். நீங்க என்ன பண்ணணும்னா R12ங்கிறத என்னன்னு எழுதணும், Q1னா என்னன்னு எழுதணும், Q2னா என்னன்னு எழுதணும். அது போக Kங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியா எழுத ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மார்க்கா கேட்கலாம். மேபி உங்களுக்கு லக் இருந்தா 3 மார்க்கா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின் புலம். ஓகே,
ஓகே. சோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்புலம் தான்ப்பா. மின்புலம்ங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்னா, கூலும் விதியில 2 மின்துகள்கள் இருக்கும். ஒரு மின்துகள் இன்னொரு மின்துகள் மேல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா விசையை கொடுக்கும். அதை நம்ம நிலைமினியல் விசைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு 2 மின்துகள்கள் இருக்கு, ஒரு புற வெளியில வந்துட்டு ஒரு 2 மின்துகள்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு மின்துகளுக்கு இன்னொரு மின்துகள் பக்கத்துல இருக்கு, அந்த மின்துகளை போய் நம்ம அஃபெக்ட் பண்ணணுங்கிறது எப்படி இன்னொரு மின்துகளுக்கு தெரியும்? யோசிச்சு பாரு. அது பாட்டுக்கு இருக்கு, இது பாட்டுக்கு இருக்கு. சப்போஸ் அந்த மின்துகள்களுக்கு உயிர்னு ஒண்ணு இருந்தா, டேய் நீங்க நிக்கிறியா இருறா வர்றேன் அப்படின்ட்டு வரலாம். பட் அதுகளுக்கு அது கிடையாது. இங்க ஒரு மின்துகள் இருக்கு, இங்க ஒரு மின்துகளுக்கு ரெண்டுமே பான் பேபிஸ் மாதிரி தான். ஓகே. சோ இங்க இருக்கக்கூடிய மின்துகள் இங்க இருக்கக்கூடிய மின்துகளை எப்படி அட்ராக்ட் பண்ணுது, எப்படி விளக்கமடைய செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போதுதான் இந்த மின்புலம்ங்கிற டாபிக் வந்துச்சு. சோ மின்புலம்ங்கிறத என்னன்னு சொல்றாங்கன்னா, புறவெளியில எந்த இடத்துல ஒரு மின்துகள் இருந்தாலும் அதை சுத்தி கண்டிப்பா மின்புலமானது இருக்கும். சோ அப்படி ஒரு மின்புலம் இருக்கிறதுனாலதான் இன்னொரு மின்துகளுக்கு இருந்துச்சுன்னா அதை சுத்தியும் எனக்கு மின்புலமானது இருக்கும். இந்த 2 மின்புலங்களும் எனக்கு ஒண்ணு இருக்கலாம், இல்ல விளக்கமடைய செய்யலாம். அது மூலமா தான் எனக்கு கூலும் விதியில இருக்கக்கூடிய வெக்டர் வடிவமே, அதாவது கூலும் வடிவமே விதியே எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு இங்க ஒரு மின்துகள் இருக்கு, இங்க ஒரு மின்துகள் இருக்கு. இது பிளஸ்ஸா இருக்கலாம், இது மைனஸா இருக்கலாம். இது ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கலாம். சோ இவ்வளவு பக்கத்துல வரலாம், எல்லாம் ஓகே. இங்க இருக்கக்கூடிய மின்துகளுக்கு இங்க ஒரு மின்துகள் இருக்கு, அது மைனஸ்ல இருக்கு, அதை நம்ம அட்ராக்ட் பண்ணலாங்கிறது எப்படி தெரியுங்கிறத தான் யோசிச்சாங்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு இந்த மின்துகளுக்கு சுத்தி எனக்கு மின்புலமானது இருக்கும். அந்த மின்புலம் எனக்கு நெகட்டிவ் மின்புலத்தோட போய் கனெக்ட் ஆகும் போது ஒன்ன ஈர்க்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மின்புலம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ஒருவேளை எனக்கு ஒரு மின்துகளானது ஒரு நேர்மின் துகளா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அந்த மின்புல கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த மின்புலம் எப்படி, மின்புல கோடுகள் வேணாம், மின்புலம் எப்படி அமையும்னு பார்த்தோம்னா, ஆர வெளியே வெளிநோக்கி அமையுமாறு மின்புல வெக்டர் அமையுங்கிறாங்க. சோ எனக்கு அந்த மின்துகளானது பிளஸ்ல இருந்துருச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ஆர வழியே வெளிநோக்கி போகும் மின்புல வெக்டர் அப்படிங்கிறாங்க. அதுவே மைனஸ்ல இருந்துச்சுன்னா ஆர வழியே என்ன பண்ணுமா, உள்நோக்கி வரும். அதுதான் எனது மின்புல வெக்டர் இந்த மின்புலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இதோட எண் மதிப்பு அப்படின்றப்போ Q என்ற புள்ளி மின்துகள்களிலிருந்து ஆர் தொலைவில் உள்ள புள்ளி Pயில் வைக்கப்படும் ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசையே அப்புள்ளியில் உள்ள மின்புலத்தின் மதிப்பு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கியூங்கிற புள்ளிய வந்துட்டு இந்த இருக்கு பாருங்க, கியூங்கிற புள்ளிய ஆர் தொலைவுல பிரிச்சு வச்சுட்டாங்க. ஆச்சாச்சா, புள்ளி Pயில் வைக்கப்படும் ஓரலகு மின். ஓகே, இப்ப இந்த புள்ளியில வந்துட்டு Pங்கிற புள்ளியில நான் வந்துட்டு ஒரு மின்துகளை வைக்கிறேன். சோ இந்த கியூங்கிற இந்த மின்துகளால இந்த புள்ளி மின்துகள் உணரக்கூடிய அந்த விசையத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மின்புலத்தோட மதிப்பு, வெண்மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேயா? புள்ளி மின்துகள்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு நார்மல் மின்துகள் மாதிரி இல்லாம புள்ளி மின்துகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சோதனை மின்துகள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதை நம்ம அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை. பட் நம்ம எடுத்துக்கும் போது புள்ளி மின்துகள்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே சோதனை மின்துகள் தான். மின்புலங்கிறது எனக்கு எந்த ஒரு மின்புலம், அதாவது எந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு அயனியா இருக்கட்டும், நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு அயனியா இருக்கட்டும், ஒரு புற வெளியில இருந்துச்சுன்னா அதை சுத்தி கண்டிப்பா மின்புலம் இருக்கும். அப்பதான் இன்னொரு ஒரு அணுவை வந்துட்டு அது ஈர்க்கவோ விளக்கமடையவோ செய்ய முடியும். ஓகே, அதுதான் மின்புலம். மின்புலத்தோட மதிப்புன்றப்போ நான் கியூங்கிற இடத்துல ஒரு புள்ளிய வச்சுட்டேன், அது ஒரு புள்ளி மின்துகள் அங்கே இருக்கு. அதே அதுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி Pங்கிற இடத்துல ஒரு புள்ளி மின்துகள், அதாவது ஒரு சோதனை மின்துகளை வச்சிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய Pங்கிற மின்துகளால எனக்கு அந்த சோதனை மின்துகள் எந்த அளவுக்கான விசையை உணருதோ அதுதான் மின்புலத்தோட மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட மின்புலம் வந்துட்டு பிளஸ்ல இருந்துச்சுன்னா அதோட மின்புலத்தோட வெக்டர் மதிப்பு வந்துட்டு ஆரப்போக்குல வெளிநோக்கி இருக்கும். அதுவே இது மைனஸ்ல இருந்துச்சுன்னா என்னோட மின்புல வெக்டர் மதிப்பு ஆரப்போக்குல உள்நோக்கி இருக்கும். எனக்கு பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போக ஆரம்பிக்கும். ஓகேயா? சோ இந்த மாதிரி மைனஸா இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி அதோட திசை அமைப்பானது இந்த திசையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? சோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மின்புல கோடுகள். சோ புறவெளியில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள மின்புலத்தை காண்பிக்கும் வண்ணம் வரையப்படும் தொடர் கோடுகளே மின்புல கோடுகள். ஒரு புற வெளியில வந்துட்டு எனக்கு மின்புலம் ஒரு மின்துகள் இருக்கு, அந்த மின்துகளை சுத்தி எனக்கு மின்புலம் இருக்கு. அதை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியாச்சு.
அந்த மின்புலத்தை என்னன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? சும்மா மின்புலம் இருக்கு அப்படின்னா யாராவது நம்புவாங்களா? புலி வருதுன்னு நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு மின்துகளை சுத்தி எனக்கு மின்புலம் இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா அந்த மின்புலம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுக்காக நம்ம வரையப்பட்ட அந்த கோடுகளை தான் என்னன்னு சொல்றோம்னா மின்புல கோடுகள்னு சொல்றோம். கிளியரா? சோ இதா இருக்கு பாருங்க. புள்ளி நேர்மின் துகளில் இருந்து ஆர வழியே வெளிநோக்கியவாறு மின்புல கோடுகள் அமைதல். இதுதான் மின்புல கோடுகள். இது பிளஸ் கியூ சார்ஜ் அப்படிங்கிறதுனால எல்லாமே எனக்கு ஆரப்போக்குல வெளிநோக்கி அமையுது. மின்புலம்னா எந்த ஒரு மின்துகளை எடுத்தாலும் அதை சுத்தி கண்டிப்பா மின்புலமானது இருக்கும். மின்புல கோடுகள்னா எனக்கு அந்த மின்புலத்தை காண்பிக்கிறதுக்காக நானா வரைஞ்ச ஒரு இமேஜினரியான லைன் தான். அதுதான் சொல்ல போனா அது கற்பனையான கோடுகள் தான். அதுதான் வந்து இப்போ மின்புலத்தை நான் காண்பிக்கிறதுக்காக வரைஞ்ச தொடர் கோடைத்தான் நான் என்னன்னு சொல்றேன்னா மின்புல கோடுகள். அந்த கோடு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா பிளஸ்ஸா இருந்தா ஆரப்போக்குல உள்நோக்கி இருக்கும், மைனஸா இருந்தா ஆரப்போக்குல வெளிநோக்கி இருக்கும். இன்னொரு விஷயம் கேட்கலாம், என்ன அப்படின்னா இதையும் கேட்கலாம், மின்புலம் வரையறைன்னு சொல்லிட்டு ஏன் மின்புல கோடுகள் ஒன்ன வெட்டிக்காது, இதுக்கு நீ காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 மார்க்ல அல்லது 3 மார்க்ல கேட்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ 2 மின்புல கோடுகள் ஒன்ன வெட்டிருச்சுன்னா அந்த 2 கோடுகளும் வெற்ற இடத்துல எனக்கு இன்னும் 2 மின்புலங்களானது உருவாக ஆரம்பிக்கும். ஓகேயா? சோ அப்படி உருவாயிருச்சு அப்படின்னா அதை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. அப்படி உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ரெண்டு மின்புல கோடுகள் ஒன்ன வெட்டி எனக்கு இன்னொரு மின்புல கோடுகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேயா? இங்க வாங்க, அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, இரு மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வதில்லை, வெட்டிக்காது. அப்படி வெட்டி கொண்டால் ஒரே புள்ளியில் இருவேறு மின்புல வெக்டர் உள்ள நிலை ஏற்படும். அவ்வாறு ஏற்பட்டால் அந்த வெட்டு புள்ளியில் வைக்கப்படும் ஒரு மின்துகளானது ஒரே நேரத்தில் இருவேறு திசைகளில் நகர வேண்டும். இது இயற்கையில் நடக்காத ஒன்று. எனவே மின்புல கோடுகள் ஒன்றை, இங்க பாருங்களேன், இந்த மாதிரி எனக்கு கிராஸா விழுந்துருச்சுன்னு வைங்களேன், இப்போ எனக்கு இந்த புள்ளியிலேயே 2 மின்புலமானது உருவாக ஆரம்பிச்சிடும். பிளஸ்ன்ற ஒரு மின்புலமும் மைனஸ்ங்கிற ஒரு மின்புலமும் உருவாயிரும். இப்போ எனக்கு 2 கோடுகள் வெட்டுறதுனால ஒரே புள்ளியில 2 மின்புலம் உருவாச்சுன்னா அது வேற திசையில போக ஆரம்பிச்சிடும். இந்த பிளஸ் எங்கேயோ இருக்க மைனஸை தேடி போகும், இந்த மைனஸ் எங்கேயோ இருக்கிற பிளஸை தேடி போகும். சோ அந்த மாதிரி எப்பவுமே நடக்காது. அதனால எனக்கு மின்புல கோடுகள் ரெண்டுமே ஒன்ன என்ன பண்ணாது, வெட்டிக்காது. சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு ஒரு 2 மின்புல கோடுகள் எனக்கு வெட்டிருச்சுன்னா அந்த புள்ளியில எனக்கு 2 மின்புலம் உருவாகும். அப்படி 2 மின்புலம் உருவாயிருச்சுன்னா ரெண்டுமே வேற திசையில போயிரும். அப்படி போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால எனக்கு மின்புல கோடுகள் ஒன்ன வெட்டிக்காது. கிளியரா? சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, மின் இருமுனை சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சமமான வேறின மின்துகள்கள் மின் இருமுனையை உருவாக்கும். அப்போ ஒரே மாதிரியான மின்துகள்கள் மின் இருமுனையை உருவாக்குமான்னு கேட்டா கண்டிப்பா உருவாக்காது. சிறிய இடைவெளியில பிரிக்க வச்சிருக்கிற 2 வேறின மின்துகள்கள். சோ இந்த இடத்துல எனக்கு பிளஸ் கியூ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், மைனஸ் கியூ இருக்கும். சோ இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மின் இருமுனையை உருவாக்கும். ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கிற 2 வேற்றின மின்துகள்கள் எனக்கு என்ன பண்ணும், ஒரு மின் இருமுனையை உருவாக்கும். அவ்வளவுதான். மின் இருமுனைன்னு கேட்டா நீ இது எழுதினாலே போதும். சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நிலை மின்னழுத்தம். ஒரு புள்ளியில் பிங்கிறத தான் நம்ம நிலை மின்னழுத்தம்னு சொல்றோம். நிலை மின்னழுத்தம் என்பது புற மின்புலம் செயல்படும் பகுதியில் முடிவில்லாத தொலைவில் இருந்து அப்புள்ளிக்கு ஓரலகு நேர்மின்னூட்டம் கொண்ட மின்துகளை சீரான திசைவேகத்துடன் கொண்டு வர புறவிசை ஒன்றினால் செய்யப்படும் வேலைக்கு சமம். இப்போ எனக்கு நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ பொதுவாவே ஆற்றல் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு வேலை செஞ்சிருக்கேன், அந்த வேலைக்கு நான் அதாவது ஆற்றல்ங்கிறப்போ நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு அந்த வேலைக்காக நான் செலவு பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் ஆற்றல்னு சொல்றேன். ஓகேயா? சோ இங்க என்ன பண்றாங்கன்னா 2 மின்துகள் இருக்கு. சோ ஒரு மின்துகள் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இங்க இடத்துல எனக்கு பிளஸ் கியூங்கிற ஒரு மின்துகள் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு புள்ளி பி இருக்கு. சோ நிலை மின்னழுத்தம் இல்லைன்னா நிலைமின் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், நிலைமின் தானே, நிலை மின்னழுத்தம் தானே. இந்த நிலை மின்னழுத்தம் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு ஈரில்லாத தொலைவுல இருந்து ஒரு மின்துகளை வந்துட்டு இந்த புள்ளி பிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் செய்யற வேலையத்தான் நான் என்னன்னு சொல்றேன்னா நிலை மின்னழுத்தம்னு சொல்றேன். நான் ஏன் அதை செய்யணுங்கிறத வந்துட்டு நம்ம 5 மார்க்ஸ்ல கொஞ்சம் டீப்பா படிப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா, எனக்கு ஒரு இடத்துல கியூங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு,
அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல பீங்கிற புள்ளி இருக்கு. சோ நான் என்ன பண்ணணும்னா பீங்கிற புள்ளிக்கு முடிவில்லாத தூரத்துல இருந்து முடிவில்லாத தூரத்துல இருந்து ஒரு மின்துகளை கொண்டாந்து நான் பீன்ற புள்ளிக்கு வைக்கணும். சோ அப்படி நான் வைக்கிறதுக்காக செஞ்ச என்னோட வேலையைத்தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா மின்புலம், அதாவது நிலை மின்னழுத்தம்னு சொல்றேன். ஓகேயா? சோ இங்க அதான் சொல்லியிருக்காங்க, நான் செஞ்ச வேலைக்கு இது சமமா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சோ ஒரு புள்ளி பி மின்னழுத்தம் என்பது புற மின்புலம் இ செயல்படும் பகுதியில், எனக்கு ஒரு புள்ளி பிங்கிறது இங்க இருக்கு, எனக்கு புள்ளி பி இங்க இருக்கு, எனக்கு இங்க பிளஸ் கியூங்கிற சார்ஜ் இருக்கு. சோ இங்க இருக்கிற சரி ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஓரளவு நேர்மின் துகள் இது வந்துட்டு ஒரு பிளஸ் கியூன்னு வச்சுக்கோ. இந்த பிளஸ் கியூவை நான் இந்த பிக்கு கொண்டு வரணும். ஓகேயா? சோ இந்த பிளஸ் கியூவை நான் இந்த பிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் செஞ்ச அந்த புற விசை, அதைத்தான் இல்லைன்னா நான் செஞ்ச ஒரு வேலையைத்தான் நான் என்னன்னு சொல்றேன்னா நிலை மின்னழுத்தம்னு சொல்றேன். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அங்க இருக்கக்கூடிய மின்துகளானது ஆட்டோமேட்டிக்கா புள்ளி பிக்கு வரல. அந்த மின்துகளை நானா எடுத்துட்டு வந்து புள்ளி பில வச்சிருக்கேன்னா நான் செஞ்ச அந்த வேலையைத்தான் நான் என்னன்னு சொல்றேன்னா நிலை மின்னழுத்தம்னு சொல்றேன். கிளியரா? புரியுதா? சோ இதுக்கு மேல நான் அதை குழப்ப விரும்பல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம மின்னழுத்த பரப்பு. சோ சம மின்னழுத்த பரப்புங்கிறது வந்துட்டு ஒரு பரப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் ஒரே மின்னழுத்தத்தை கொண்டிருந்தால் அப்பரப்பு சம மின்னழுத்த பரப்புங்கிறாங்க. ஒரு பரப்புல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகள்னா சோ எனக்கு பிளஸ் கியூங்கிற புள்ளியை சுத்தி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மின்புலமானது இருக்கும். சோ அதை சுத்தி எனக்கு ஒரு வகையான பரப்பு இருக்கும். சோ நான் இப்ப அதுல ஒரு பரப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த பரப்புல இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாமே தான் இப்ப என்ன பண்ணேன், ABCDEFGHன்னு புள்ளிகள் வந்துட்டு நான் அந்த பரப்புல குறிச்சேன். சோ இந்த புள்ளிகளை வந்துட்டு நான் ஒரு சம மின்னழுத்தத்துல, அதாவது ஒரு சம இடைவெளியில வச்சுட்டேன்னு வைங்க. இந்த புள்ளிகள்ல எனக்கு ஏல என்ன மின்னழுத்தம் இருக்கோ அதே தான் பில இருக்கும், இதே தான் சில இருக்கும், இதே தான் டில இருக்கும், இதே தான் ஈல எல்லாத்துலயும் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சமமான பரப்புல வந்துட்டு ஒரே மாதிரியான மின்னழுத்தங்களை கொண்ட புள்ளிகளை, அதாவது ஒரு மின்னழுத்தங்களை கொண்டதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சம மின்னழுத்த பரப்புன்றோம். சோ ஒரு பரப்புல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளுமே ஒரே மாதிரியான மின்னழுத்தத்தை வச்சிருந்துச்சுன்னா அது சம மின்னழுத்த பரப்பு. ஓகேயா? இது ரொம்ப டீப்பா போவேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூவை தாண்டி எனக்கு 3 லேயர் கொடுத்துருக்காங்க. சோ இந்த லேயர்ல எனக்கு இங்க ஒரு புள்ளி எடுத்து இங்க ஒரு புள்ளி எடுத்து இங்க ஒரு புள்ளி 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 எடுத்துட்டேன். சோ இப்படி நான் எடுக்கும் போது சம மின்னழுத்த பரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பரப்புல இருக்கக்கூடிய எந்த புள்ளியோட எந்த 2 புள்ளிகளோட மின்னழுத்தத்தை நான் கம்பேர் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த லேயர்லயும் நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். மின்னழுத்தம்ங்கிறது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா மின்புலம் அப்படிங்கிறது வேறையா மாறலாம். ஏன்னா மின்புல கோடுகளை நம்ம வந்துட்டு எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம்னா எனக்கு எந்த இடத்துல அதிகமான மின்புல கோடுகள் இருக்கோ அது வந்துட்டு எனக்கு அதிகமான மின்புலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஜாஸ்தி முன்னாடி. இப்போ எனக்கு இங்க இருந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய மின்புல கோடுகள் போகுது அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு பகுதியை குறிக்கிறதுக்கும் இந்த இடத்துல ஒரு பகுதியை குறிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல எனக்கு 3 மின்புல கோடுகள் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு 2 மின்புல கோடுகள் தான் இருக்கு. அப்போ ஒரு புள்ளியில இருந்து எனக்கு மின்புலமானது வெளியில வருதுங்கிற பட்சத்துல அந்த புள்ளியில ஒரு மின்புல கோடுகளை நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த பரப்புல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளோட மின்னழுத்தமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது சம மின்னழுத்த பரப்பு. ஒரே மாதிரியா இருந்தாலும் எனக்கு மின்புலம்ங்கிறது மாற ஆரம்பிக்கும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ ஒரு பரப்புல எல்லா புள்ளியும் ஒரே மின்னழுத்தத்தை கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னு அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மின்பாயம்னு சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த டாபிக் அப்படியே மின்பாயத்துக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும். சோ மின்புல கோடுகளுக்கு குறுக்கே அமைந்த குறிப்பிட்ட பரப்பு ஒன்றின் வழியே பாயும் மின்புல கோடுகளோட எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மின்பாயம்னு சொல்றோம். இதுக்கு நான் ஏதாவது பிக்சர் வச்சிருக்கேன்னா வைக்கிறேன். சோ எனக்கு இங்க பிளஸ் கியூங்கிற வந்துட்டு ஒரு மின் புள்ளி இருக்குன்னா அதை சுத்தி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மின்புல கோடுகளானது இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும் தான். கொஞ்சம் படம் ஒரு மாதிரி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ எனக்கு இந்த மாதிரி நிறைய மின்புல கோடுகள் வந்துட்டு இருக்கும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல நான் ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி
இந்த இடத்துலயும் ஒரு சின்ன பகுதியை நான் எடுத்துக்கிறேன். இதை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்க 3 இருக்கு, இதை பார்த்தோம்னா எனக்கு 2 இருக்கு. சோ மின்புல கோடுகளுக்கு குறுக்கே அமைந்த குறிப்பிட்ட பரப்பு ஒன்றின் வழியே பாயும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை இங்க 3 இருக்கா. சோ நான் எடுத்திருக்கிற இந்த குறிப்பிட்ட பரப்பு வழியா போகக்கூடிய மின்புல கோடுகளோட எண்ணிக்கையைத்தான் நான் என்னன்னு சொல்றேன்னா மின்பாயம்னு சொல்றேன். ஒரு மின்புலம்ங்கிறது கண்டிப்பா ஒரு மின்துகளை சுத்தி ஒரு மின்புலமானது இருக்கும். அப்பதான் அது இன்னொரு மின்துகளை அட்ராக்ட் பண்ணும். மின்புல கோடுகள்ங்கிறது அந்த மின்புலத்தை நான் டிஃபைன் பண்றது, அந்த மின்புலம் எப்படி இருக்குன்றத சொல்றதுக்காக நானா வரைஞ்ச தொடுகோடு மின்புல கோடு. மின்பாயங்கிறது ஒரு புள்ளி மின்புகளை சுத்தி எனக்கு மின்புல கோடுகள் எல்லாம் போகுது அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அந்த கோட்டுல எடுத்தேன் அப்படின்னா நான் எடுத்த பகுதியில எந்த அளவுக்கான மின்புல கோடுகள் இருக்கோ அதைத்தான் என்னன்னு சொல்றேன்னா மின்பாயம்னு சொல்றேன். புரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் போலாமா. மின்தேக்கு திறன். சோ மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் நம்ம பொதுவா சி அந்த சிம்பிளால குறிப்போம். என்பது ஏதேனும் ஒரு மின்கடத்து தட்டில் உள்ள மின்துகள்களின் மின்னோட்ட மதிப்பிற்கும் கடத்திகளுக்கு இடையே நிலவும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள விகிதம் அப்படிங்கிறாங்க. ஒரு மின்தேக்கினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்சாரத்தை வந்துட்டு தேக்கி வைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ் தான். அது வந்துட்டு மின்னோட்டத்தை சேமிச்சு வச்சுக்கிறோம். அது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதைத்தான் மின்தேக்கின்னு சொல்றோம். அந்த மின்தேக்கியோட மின்தேக்கு திறன் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா மின்தேக்கியோட மின்தேக்கு திறனை நம்ம சீனு சொல்றோம். அது ஏதேனும் ஒரு மின்கடத்து தட்டில் உள்ள மின்துகள்களின் மின்னோட்ட மதிப்பிற்கு, ஒரு மின்கடத்து தட்டை எடுத்துக்கலாம், ஒரு மின் கடத்தி எடுத்துக்கலாம். அந்த மின்கடத்தியில வந்துட்டு கண்டிப்பா மின்துகள்கள் இருக்கும். அந்த மின்துகள்களோட மின்னோட்ட மதிப்பிற்கும் அந்த கடத்திகளுக்கு இடையே நிகழக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. ஒரு கடத்தினா அதை சுத்தி கண்டிப்பா மின்னோட்டம் இருக்கும். ஓகே, ஒரு கடத்தி, அந்த கடத்தியை சுத்தி கண்டிப்பா மின்னோட்டமானது இருக்கும். அந்த கடத்தியில ஏதோன்னு ஒரு புள்ளியில இருக்கக்கூடிய மின்னோட்ட மதிப்பு அதுக்கும் அந்த கடத்தி வழியா பாயக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள விகிதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மின்தேக்கு திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கிளியரா? சோ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா C ஈக்குவல் டு Q பை V அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ C ஈக்குவல் டு Q பை V, இது வந்துட்டு அந்த மின்துகள்களோட மின்னோட்ட மதிப்பு பை அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. ஓகேயா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்தேக்கு திறன். ஸோ நெக்ஸ்ட் கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்காப்பு வலிமை அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் தான். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் போல. நான் அதையும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். மின்காப்பு வலிமை அதையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இருங்க, நான் எனக்குள்ள எழுதுறேன். மின்காப்பு வலிமை. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் மின்காப்புங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா மின்காப்புக்குள்ள மின்னோட்டமானது சுத்தமா கடத்தாது. ஓகேயா? மின்னோட்டம் கடத்தாத ஒரு பொருளை நம்ம மின்காப்பு பொருட்கள்னு சொல்றோம். இங்க மின்காப்பு வலிமைங்கிறது என்னன்னு சொல்றோம்னா மின்னோட்டம் கடத்தாத ஒரு பொருளுக்குள்ள நம்ம புற மின்னோட்டத்தை கொடுக்கும்போது, புற மின் துகள்களை கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள கட்டுண்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்களை வந்துட்டு இது என்ன பண்ணும்னா உடைச்சு எனக்கு மின்னோட்டத்தை கடத்த செய்யும். கண்டிப்பா. ஓகேயா? ஒரு மின்காப்பு பொருள் இப்படி இருக்கு, இதுக்குள்ள வந்துட்டு எனக்கு எலக்ட்ரான்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எந்த ஒரு நகர்வுகளும் இருக்காது. பிளஸ் இருந்தா இன்னொரு மைனஸோட சேர்ந்து வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்ட் ஆகி உள்ளுக்குள்ள எந்த ஒரு எலக்ட்ரான்களோட நகர்வும் இருக்காததுனாலதான் மின்னோட்டமானது கடத்தப்படாம இருக்கும். ஒரு மின்காப்பு பொருள்ல நம்ம எக்ஸ்ட்ராவா இங்க எனக்கு பிளஸ் நிறைய இருக்கு, மைனஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு பிளஸ் அயனிகளையோ இல்ல மைனஸ் அயனிகளையோ கொடுக்கும் போது எனக்கு அந்த பொருளானது எனக்கு மின் கடத்துற பொருளா மாறும். எப்படி மாறும்னு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டுண்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் எல்லாத்தையுமே உடைச்சு எனக்கு எலக்ட்ரான்களை நகர செய்யும். அப்படி நகர செய்யறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கான மின்புலத்தை அந்த பொருள் தாங்குதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மின்காப்பு வலிமைன்னு சொல்றோம். மின்காப்புங்கிறது சுத்தமா எனக்கு மின்னோட்டத்தை கடத்தாத பொருள். அது ஏன் கடத்தாதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்கள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு கட்டுண்டு இருக்கிறதுனால எனக்கு மின்னோட்டத்தை அது கடத்தாது. நான் புற மின்னோட்டம் கொடுக்கறது மூலமா அது மின்காப்பு பொருள் எனக்கு மின் கடத்தும் பொருளா மாறும். அப்படி அது கடத்து பொருளா மாறுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கான மின்புலத்தை தாங்குதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மின்காப்பு வலிமை அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஓகே, இது நான் ஒரு 2 மார்க் இது சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன்.
நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிவட்ட மின்னிறக்கம் அல்லது கூர்முனை செயல்பாடு. ஸோ இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கடத்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மின்புலம் எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த குறுகிய இடத்துலதான் எனக்கு என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா மின்புலமானது அதிகமா இருக்கும். இந்த இடத்துல எனக்கு மின்புலமானது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா இருக்கும். ஐ மீன் மின்புல கோடுகள். இப்போ நான் இப்படி ஒரு மின்துகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மின்துகளுக்கு இங்கனுக்குள்ள எனக்கு மின்புலம் அதிகமா இருக்கும். இந்த இடத்துக்கு போயிட்டேன்னா எனக்கு ஒரே ஒரு மின்புல கோடுகள் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இங்க எனக்கு மின்புல கோடுகள் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல மின்துகளானது அதிகமா இருக்கு, இந்த இடத்துல எனக்கு மின்துகளானது என்ன பண்ணுது, கம்மியா இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய மின்துகள் என்ன பண்ணுதுன்னா காற்றுல அயனியாக்கம் செஞ்சு இங்க இருக்கக்கூடிய மின்துகள்கள் காற்றுல அயனியாக்கம் அடைஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. ஸோ இப்ப எனக்கு இது எதிர்மின் துகளா இருக்கு, இல்ல நேர்மின் துகளா இருந்து காற்றுல இருக்கக்கூடியது எதிர்மின் துகளா இருந்தா இங்க இருக்கக்கூடிய மின்துகள்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா காத்துல அயனியாக்கம் பண்ணும்போது எனக்கு இங்க இருக்கக்கூடிய நேர்மின் துகள்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இந்த கூர் முனையை விட்டு வெளியில போகும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம்னு சொல்றோம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக போக எனக்கு இந்த ஒரு கடத்தி ஃபுல்லாவே ஒரு சீரான மின்புலமானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கூர்முனை வழியா எனக்கு எலக்ட்ரான்களோட, அதாவது கூர்முனை வழியா எனக்கு மின்துகள்களானது கசிகின்ற நிகழ்வை தான் நம்ம கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம்னு சொல்றோம். கிளியரா? சோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். என்ன கொஸ்டின் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸ்க்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ரிப்பீட்டடா வந்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் சர்ச் பண்ணிட்டு அதையாவது உங்களுக்கு எடுத்துடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்தெந்த ப்ராப்ளம்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அல்லது நாளைக்கு ஒரு 2 நாளைக்குள்ள நான் இந்த வீக்கெண்டுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எந்த கொஸ்டின்ல இருந்து அதிகமா கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்ல இருந்து அதிகமா கேட்டிருக்காங்கிற கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் தந்துடுறேன். ட்ரை பண்ணி பாருங்க. முடியாத பட்சத்துல நீங்க திரும்ப வந்து என்கிட்ட கேளுங்க, நான் அதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். பிகாஸ் 20 days தான் இருக்கு இல்லையா எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். ஓகே, படிங்க ப்ளீஸ், படிங்க படிங்க படிங்க.